மனித வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இந்த மேரேஜ் அப்படிங்கிறது ஒன்று நடக்கணும். மேரேஜ் லைஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய கனவாக இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஜோதிடத்தில் வந்து இயற்கைப்படி வந்து மேரேஜுங்கிற ஒன்று கான்செப்ட் கிடையாது. ஆனால் ஒரு ஆணும் பெண்ணும் இணையிறது தான் வந்து மேரேஜ். நம்ம சம்பிரதாயங்கள் மூலயமா சடங்குகள் மூலயமா இழந்து வாழ்கிறத வந்து மேரேஜ் வாழ்க்கைன்னு சொல்கிறோம். இயற்கைப்படி பார்த்திங்கன்னா ஒரு ஆணும் பெண்ணும் இணையிறது தான் திருமணம்னு சொல்கிறோம். ஸோ ஒரு ஆணும் பெண்ணும் இணைஞ்சு ரொம்ப நாள் வாழ்வாங்களா, இல்லை ஒரு ஆணும் பெண்ணும் இணைஞ்சு கொஞ்ச நாள்லேயே அவங்க வேற ஒரு உறவுகளுக்குள்ளே போயிடுவாங்களா, இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு ஆண் இன்னொரு பெண்ணோட வந்து இணையாமையே போயிடுவாங்களா, இப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஜோதிடத்து மூலியமாக கண்டுபிடிக்கலாம். பட் சரி, ஒரு ஆணுக்கு இன்னொரு பெண்ணோட ஒரு அமைப்பு ஏற்படுமா, இணையக்கூடிய அமைப்பு ஏற்படுமா, இது வந்து ஜோதிடம் மூலியமாக கண்டுபிடிக்குமானா கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே உங்கள் ஜாதக கட்டத்தை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் சுக்கிரன், அந்த சுக்கிரன்கிற கிரகம் அது என்ன மாதிரி அமைப்பில் இருக்குங்கிறத வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஜாதகத்தில் வந்து சுக்கிரன்கிற ஒரு கிரகம் ரெட்ரோகிரேட் ஆயிருந்தா, வக்ரம் ஆயிருந்தாவோ, இல்லை விளிம்பு நிலை 2 டிகிரிக்குள்ள ஒரு பர்டிகுலர் ஜாதக ஒரு கட்டத்தில் 2 டிகிரிக்குள்ள இருந்தாவோ, இல்லை 29 to 30 டிகிரியில் இருந்தாவோ, அப்படி இல்லைன்னா சுக்கிரன் கிரகம் பரிவர்த்தனை வேறொரு கிரகத்தோட பரிவர்த்தனை ஆயிருந்தாவோ, கண்டிப்பாக பரிவர்த்தனை என்னென்ன மீனிங் சொல்லியிருக்கேன், வக்ரம்னா என்ன மீனிங்னு சொல்லியிருக்கேன், நீங்கள் மற்ற வீடியோக்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்படி ஒரு 3 பொசிஷன் ஆயிருந்ததுனாவே அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த பெண்கள் சார்ந்த விஷயங்கள், அதாவது இந்த திருமணங்கிற பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பிரச்சனை ஏற்படும் அப்படின்னா, ஒன்று திருமணங்கிறது ஒரு பெண்ணோட இணையதுங்கிறது ரொம்ப காலம் தாழ்த்தி வயசாகி 30 வயசுக்கு மேலே 29 வயசுக்கு மேலே தான் அந்த ஒரு பெண்ணோட இணையதுங்கிற அமைப்பே ஏற்படும். அப்படி இல்லைன்னா அந்த பெண்கள் கூட இணைந்த வாட்டி ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும், பெண்கள் மூலிமா மன உளைச்சல்கள் ஏற்படும், இணையத்தில் ஏற்பட்ட வாட்டி வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு மறுபடியும் அவங்களை விட்டு பிரியக்கூடிய சூழல் ஏற்படும். பெண்ணோட இணைஞ்சு ஒரு குடும்பம் வாழ்க்கை வாழ்ந்த வாட்டி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் டிவோர்ஸ்ங்கிற ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டு அவங்கள விட்டு வேற ஒருத்தவங்க கூட சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை ஏற்படும். இந்த ஒரு சுக்கிரன்கிற ஒரு கிரகம் வக்ரமோ பரிவர்த்தனையோ இல்லை விளிம்பு நிலையில இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அமையக்கூடிய இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைகளில் நீங்கள் கண்டிப்பாக ஒன்று சந்திச்சுட்டு, ஒரு பெண்ணோட சந்திச்சுட்டு இன்னொரு பெண் கூட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பெண் கூட நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அந்த பெண்கிட்டையே நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திச்சதுக்கப்புறம், இல்லை கல்யாணம் வந்து சடனாக நடந்திருக்கும், இல்லை யாருக்கும் தெரியாமல் சொல்லாமல் கொள்ளாமல் நடந்திருப்பீங்க, இல்லை ஒரு சாதாரண முறையிலே உங்கள் இணைவுங்கிறது, உங்கள் இணைதல்ங்கிறது சாதாரண முறையில் ஏற்படாமல் அசாதாரண முறையில் ஏற்பட்டிருக்கும்.